ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோவுக்கு புதுசாக ஒரு கேஸ் கிடைக்குது. ஸோ அந்த கேஸில் ஹஸ்பண்ட் வந்து இன்சூரன்ஸ் பணத்துக்காக ஒய்ஃபையே கொலை பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இந்த கேஸையும் இதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்குது. இதில் அந்த ஹஸ்பண்ட் தான் தப்பு பண்ணியிருப்பானா அப்படின்ற மாதிரி ஹீரோ சந்தேகத்தோடய யோசிச்சிருப்பான். இந்த கேஸில் அந்த மனைவி இறந்து போன ஆக்சிடென்ட்டான பகுதிக்கு போயிட்டு இந்த மாதிரிலாம் யோசிச்சு பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் அடுத்து நம்ம ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. அம்மா நீங்கள் யார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் வந்து ஒரு ரிப்போர்ட்டர் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோ ஒரு ஃபிளாஷ்பேக்கை பற்றி யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறான். என்னன்னா நம்ம ஹீரோ டைம் டிராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் 2035 ஒரு கேஸ் விஷயமா கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது நிறைய ரிப்போர்ட்டர்ஸ்லாம் சேர்ந்து அவங்க கிட்ட பயங்கரமான கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்கல்ல. அப்போ அதில் கூட ஒரு லேடி கீழே விழுந்திருப்பாங்க. அந்த லேடி தான் இவங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஹீரோ கிட்ட சார் நீங்கள் யாரு, நீங்கள் டிடெக்டிவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் ஜட்ஜ் அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது அவள் விடவே மாட்றா. அவ பாட்டுக்கு தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறா. சார் இந்த கேஸில் நீங்கள் நல்லா விசாரிக்கணும் சார். ஏன்னா இந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போனது என் ஃப்ரெண்டு தான் சார். அவள் உண்மையாகவே ரொம்ப நல்லவ. அவளுடைய பேரில் இருந்த இன்சூரன்ஸ் பணத்தெல்லாம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக அவளுடைய ஹஸ்பண்ட் தான் வேணும்னு கொலை பண்ணியிருக்கான் சார். நீங்கள் தயவு செஞ்சு அந்த ஹஸ்பண்ட் மேலே ஆக்ஷன் எடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல உடனே நம்ம ஹீரோ இவ விட்டு அப்படியே பேசிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு விஷயத்தை பற்றி கேட்குறான். இப்போ இறந்து போன பொண்ணு இருக்கால, அதான் அவன் ஃப்ரெண்டு, அவளுக்கு வேற யாராவது ஒரு கசின்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் சார், என் ஃப்ரெண்டுக்கு ஒரு கசின் இருக்காங்க. அவங்க ஒரு பொண்ணு தான். நான் அடிக்கடி பார்த்தது கிடையாது. ஆனால் அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கன்னு தெரியும். அது என்னன்னா என் ஃப்ரெண்டு சாகிறதுக்கு முன்னாடி அவளுடைய பேரில் இன்சூரன்ஸ்லாம் போட்டால, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் தான் அவளுடைய கசினும் வேலை பார்க்குறா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோவும் அதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு அவளுடைய நம்பரையும் கேட்டு வாங்கிக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்து நைட் ஆகுது. நம்ம ஹீரோ அப்படியே அவனுடைய அம்மா அப்பாவை பார்க்கலான்னு சொல்லி போகும்போது அவங்க நைட்டுன்னு கூட பார்க்காம இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு உட்காந்து வேலை பார்த்துட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வழக்கமாக இவங்களுடைய இரும்பு கடைக்கு லேட் நைட்டில் ஒரு பாட்டி வந்துட்டு நிறைய இரும்பு பொருட்கள்லாம் கொடுப்பாங்கல்ல, அவங்க பொறுக்கி எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே. அந்த பாட்டி மறுபடியும் சில பொருளெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே வருவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணிட்டே இருந்திருக்கும்ல. அது ஞாபகம் வந்துருச்சு. என்னன்னா ஃபியூச்சரில் இவன் ஒரு கெமிக்கல் கம்பெனிக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்துருப்பான். அதில் பாதிக்கப்பட்ட ஒரு சின்ன பொண்ணு இதுக்கு மேலேயும் நம்ம பாட்டிக்கு நம்ம பாரமாக இருக்க வேணாம், நம்ம செத்துடலாம் அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ணியிருப்பா. ஸோ அவளுக்கு ஒரு பாட்டி இருந்திருப்பாங்கல்ல, அந்த பாட்டி தான் இவங்க. இப்போ இவங்களை பார்க்கும்போது ஹீரோவுக்கு ஒரு மாதிரி கண்ணு தண்ணிலாம் வர ஆரம்பிக்குது. உடனே போயிட்டு டீ எல்லாம் போட்டுட்டு அவங்களுக்கு கொடுக்குறான். மன்னிச்சிருங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ண தப்பெல்லாம் நினச்சி இப்போ மன்னிப்பு கேட்டு ஒரு மாதிரி அழுகும்போது அவங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல. அந்த பாட்டிலாம் பார்த்துட்டு ஐயோ தம்பி என்னப்பாச்சு, ஏன்பா நீ இந்த மாதிரி வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அது ஒன்றும் இல்லை பாட்டி, சக்கரை அதிகமாக போட்டேன் டீல, அதுக்காக தான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி எப்படியே சமாளிச்சிடறான். ஹீரோவோட அம்மா அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இந்த டைமில் நம்ம ஹீரோ இந்த மாதிரி ரொம்ப நல்லவனாலாம் இருந்ததே கிடையாது. அதனால தான் அவங்களும் ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க, நம்ம பையன் ரொம்ப மாறிட்டான் அப்படின்ற மாதிரி. கட் பண்ணால் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கிம், அது மட்டும் இல்லாமல் நம்ம காங் அவனுடைய அசிஸ்டன்ட், இவங்க 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த காங் வந்து இப்போ தான் கிம்மை மீட் பண்ணுறானா, அதனால தெரியாதனமா அவனுடைய பேரை தப்பாக சொல்லிடுறான். நீ அதை பற்றியும் கவலைப்படாதப்பா, அடுத்து நான் உன்னை வந்து ஒரு பெரிய ஆள் ஆக்கிடுறேன், பெரிய ப்ரொமோஷன் கொடுத்துட்றேன் அப்படின்லாம் சொல்லும்போது கிம்முக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் மனசு கஷ்டமாக போயிடுது. சார் நீங்கள் பேரை தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது ஓ மன்னிச்சிருப்பான், பேர் கிம் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படி சொன்னதுக்கு அப்புறமேட்டு உடனே நம்ம ஹீரோவோட பேரை சொல்லி அவன் உன் கிளாஸ்மேட் தானே, 2 பேரும் ஸ்கூலில் ஒன்றா தானே படிச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் சார், ஆனால் இப்போ ஏன் நீங்கள் அவனை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை ரீசெண்டாக அவனை பற்றி தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க, அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் இவங்கெல்லாம் பேசி முடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம காங் பார்த்தீங்கன்னா பாதியிலே கிளம்பிடுறாரு. கடைசியில் அந்த காங்கோடைய அசிஸ்டண்ட்டும் நம்ம கிம்மும் மட்டும் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த அசிஸ்டன்ட் கிட்ட வந்து நம்ம கிம் ஒரு மாதிரி வருத்தத்தோடு பேசிகிட்டு இருக்கான். நான் உங்ககிட்ட எவ்வளோ வருஷமாக வேலை பார்க்குறேன், ஆனால் இப்போ வரைக்கும் என்ன வந்து நீங்கள் கண்டுக்கிட்டதே கிடையாது. இன்னும் சொல்ல போகணும்னா நம்ம டீம் லீடர் காங்கு பல மாதம் கழிச்சு இப்போ தான் என்னை பார்க்குறாரு. பார்த்து நல்லா இருக்கே என்னன்னு கேட்கும்போது என் பேரை வேற தப்பாக சொல்கிறாரு. ஆனால் அதுவே என் கூட படித்த ஒருத்தன் இப்போ ஏதோ அந்த கேஸை சால்வ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அவனுடைய பேரை கரெக்டாக சொல்கிறாரு. அவனை பற்றி விசாரிக்க வேற செய்கிறாரு. என்னமோ போங்க, உங்கள் டீமில் வேலை பார்க்குறேன்னு தான் பேர், எனக்கு நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த அசிஸ்டண்ட்டும் வந்து ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காரு. நீ எதை பற்றியும் கவலைப்படாதப்பா, கண்டிப்பாக காங்கு உனக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டியை கண்டுபிடிச்சிருப்பார்ல, அவங்களுடைய பேத்திக்கு தான் ஃபியூச்சரில் ஒரு நியாயமான தீர்ப்பை வழங்காமல் போயிருப்பாரு. இப்போ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கும்போது அந்த பாட்டி வீட்டு பக்கத்தில் போகும்போது அங்கே அவங்களுடைய பேத்தியும் வெல்கம் பண்ணுறா. ஸோ அவள் வந்து பார்ட் டைமாக இங்கே வேலை பார்க்குறா போல, ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கா. பட் இருந்தாலும் பண கஷ்டத்தினால பார்ட் டைமாக வேலை பார்க்குறா போல. கையில் ஏதோ சாப்பிட்றதுக்குலாம் பொருள் வச்சிருக்கா. அதை பார்த்து அவளுடைய பாட்டியும் கேட்குறாங்க, ஏமா நம்மளே கஷ்டத்தில் இருக்கோம், நீ எதுக்காகமா இந்த டைம் காசு கொடுத்துலாம் இது வாங்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லும்போது ஐயோ பாட்டி, நான் வேலை பார்க்குற சூப்பர் மார்க்கெட்டில் இருக்க ஓனர் தான் எனக்கு இது கொடுத்தாரு. இது எக்ஸ்பைரி டேட் முடிகிற மாதிரி பக்கமாக வந்துருச்சு, அதனால தான் அதுக்குள்ளே வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு சாப்பிட்றது கொடுத்தாரு. வாங்க நம்ம 2 பேரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் இப்போதைக்கு நிம்மதியாக இருக்காங்க. இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கணும். மறுபடியும் 2035 வரும்போது இவங்களுக்கு சாதகமாக நான் அந்த தீர்ப்பை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வெளியில் உட்காந்துடுறான். கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ கண் முழிச்சு பார்த்துட்டு பயங்கரமாக பயந்துடுறான். என்ன அப்படின்னா இந்த 2025 மறுபடியும் 2035 போயிட்டோமோ அப்படின்ற ஒரு பயம் அவனுக்கு லைட்டாக வந்துருச்சு போல. அதனால தான் இப்படி பயந்துட்டு இருந்துச்சிருப்பான். ஸோ இப்போ எப்படியும்
2025 தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவனுக்கு நிம்மதியாக இருக்குது. அதுக்கப்புறம் அவனுடைய அம்மா அப்பாவுக்கு போயிட்டு அவனே சமைச்சு கொடுக்குறான், காஃபி போட்டு கொடுக்குறான், எல்லா பணிவிடைகளும் பண்ணுறான். அவங்க 2 பேருக்கும் ஒன்றுமே புரியல, நம்ம பையன் ஏன் இந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டான் அப்படின்ற மாதிரி தான் ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு எதிர்காலத்தில் நிறைய முட்டி வலி இதெல்லாம் வரும் போல், அதுக்கான டேப்லெட்ஸ் எல்லாத்தையுமே இப்போவே அவன் கொடுத்துட்ருக்கான். ஸோ இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் நம்ம பையன் வந்து நம்மளை குழந்தை மாதிரி பார்த்துக்கிறான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவுக்கு அவனுடைய சீனியர் ஆஃபீஸர் கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி நீ இந்த சீரியல் கில்லரை கண்டுபிடிச்சலடா, இந்த கேஸில் அவன் மேலே ஒருத்தர் இம்ப்ரெஸ் ஆயிருக்காரு. அவர் வேற யாரும் கிடையாது, நம்ம கொரியாவில் ஒரு பெரிய லா ஃபார்ம் வச்சிருக்கக்கூடிய ஒருத்தர் தான். அவருடைய பேர் சியோன் அப்படின்னு சொல்கிறான். அதாவது நம்ம ஹீரோவுடைய வருங்கால மாமனார் தான். இப்போ நம்ம ஹீரோ வந்து இந்த சீரியல் கில்லரை பிடிச்சதை பார்த்து அவர் மேலே இம்ப்ரெஸ் ஆகிட்டு நம்ம ஹீரோ கூட அவருடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் திங்க் பண்ணுறாரு போல. ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் இப்போ இந்த சீனியர் ஆஃபீஸரும் ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. நீ அந்த பொண்ணு கூட போய் டேட்டிங் பண்ணி பாரு, உனக்கு பிடிச்சிருந்தா மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோவுக்கு இப்படிலாம் நடக்கும் அப்படின்றது ஆல்ரெடி தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் இப்படி போய் தான் வந்துட்டு அவகிட்ட மாட்டியிருப்பான், அவனுடைய வருங்கால மனைவி அந்த சியோனுடைய பொண்ணு கிட்ட. ஸோ அவளை மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவளை பார்க்கறதுக்காக இவன் ஒரு ஹோட்டலுக்கு போகிறான். அங்கே இவங்க 2 பேரும் மீட் பண்ணி பேசுறதுக்காக ஒரு டேபிளும் புக் பண்ணியிருக்கான். ஆனால் இவன் அந்த டேபிள் உட்காராம தனியாக வேற ஒரு டேபிள் புக் பண்ணி அங்கே உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இவ 1 மணி நேரம் லேட்டாக தான் வரா. இவ வரேன்னு சொன்ன டைமை விட 1 மணி நேரம் லேட்டாக தான் கழிச்சு வரா. வந்துட்டு நம்ம ஹீரோவை சுற்றி முற்றியும் பார்க்குறா. அவனை எங்கேயுமே ஆளையே காணோம். சரி இந்த டேபிளில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு டேபிளில் போய் உட்காரும்போது அவளுக்கு ரொம்ப காண்டாயிருச்சு. ஏன்னா இப்போ இவ வந்ததே 1 மணி நேரம் லேட்டு, இந்த லட்சணத்தில் இவனும் எதுக்காக இப்போ வரைக்கும் வராமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ இதுதான் நம்ம ஹீரோவுடைய பிளானு. இவன் இதுக்கு முன்னாடி 2025 இவளை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணியிருந்தப்போ இதே மாதிரி தான் இவ 5 மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 6 மணிக்கு வந்து உட்காந்துட்டு இருந்திருப்பா. ஸோ அந்த டைமில் நம்ம ஹீரோ வந்து ரொம்ப கடுப்பில் இருந்திருப்பான். ஸோ இப்போ அதுக்காக இவளை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் இவன் வேற ஒரு டேபிளில் உட்காந்துக்கிட்டு அவளுக்கு மெசேஜ் பண்ணுறான். என்ன மன்னிச்சிரு, இங்கே கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்கில் மாட்டிக்கிட்டேன், வரதுக்கு 1 hour ஆகும் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு கடுப்பாக இருக்கும். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து இவ உட்காந்துட்டு இருக்க டேபிளுக்கு முன்னாடி இன்னொருத்தர் வந்து உட்கார்றாரு. ஆக்சுவலாக அவர் தான் அந்த டேபிளை புக் பண்ணியிருப்பார் போல. ஸோ அவரை பார்த்த உடனே இவ பாட்டுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு எந்திரிச்சு வந்துடுறா. கண்டிப்பாக இவன் நம்மளுடைய லைஃப்க்கே செட் ஆக மாட்டான். இப்பயே வந்து என்ன இவ்வளோ நேரம் காக்க வைக்கிறவன் கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளோ நேரம் காக்க வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அவள் கோவத்தோடு அங்கேருந்து எந்திரிச்சு போகும்போது அங்கே ஒரு வெயிட்டர் லேடி மேலே இடிச்சிடறாங்க. அப்படியே அவங்களுடைய ட்ரெஸ்லலாம் தண்ணி கொட்டிடுது. அந்த டைமில் அவளை கீழே விழாமல் நம்ம ஹீரோ தான் பின்னாடி வந்து பிடிப்பான். கரெக்டாக அடிக்கலான்னு போகும்போது நம்ம ஹீரோவும் தடுத்துறான். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இந்த இடத்துல தப்பு உங்கள் 2 பேர் மேலேயும் இருக்குது, 2 பேரும் பார்க்காம வந்திருக்கீங்க, இதுக்காக போயிட்டு நீங்கள் அவங்களை அடிக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது சரி அப்படின்னா நான் உன்னை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு அடிச்சிடறா. நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி பல்ப் ஆயிடுது. சுற்றி இருக்க எல்லாருமே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோ பக்கமாக போயிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்கே பாரு, நீ இப்போ என்ன அடிச்சதா இங்கே எல்லாருமே எவிடன்ஸாக வீடியோ எடுத்திருக்காங்க, இதை வச்சு நான் உன் மேலே கேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நான் யாருன்னு தெரியும்ல, தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட இப்படிலாம் பண்ணுறேன். ஸோ உன் மேலே நான் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஒழுங்காக என்னை அடிச்சதுக்கு நீ அவங்க கிட்ட ஃபஸ்ட்டு சாரி கேளு அப்படின்னு சொல்ல அவளுக்கும் ஒரு மாதிரி பயமாயிருது. இவன் ஏதோ கேஸ்லாம் வேற கொடுக்குறேன்னு சொல்கிறானே, நமக்கு இது வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவள் உடனே அந்த வெயிட்டர் லேடி கிட்ட என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வெயிட்டர் லேடியும் எதுவுமே பேசாமல் அப்படி சைலண்டாக இருப்பாங்களா. அப்போ உடனே இவளுக்கு மறுபடியும் திமிராயிருச்சு. ஏய் நான் தான் இப்போ உங்ககிட்ட சாரி சொன்னல, தேங்க்ஸ் சொல்லுடி அப்படின்னு சொல்லும்போது தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. அதுக்கப்புறம் ஜியோனுடைய பொண்ணும் இங்கிருந்து போகிறதுக்கு முன்னாடி ஹீரோவோட காது கிட்ட வந்து நீ நான் யார் என்னன்னு தெரியாமல் என்கிட்ட மோதிட்டேன், இதுக்கு மேலேயும் இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வார்ன் பண்ணிட்டு பேசிட்டு அங்கேருந்து போவா. ஸோ இவளே இப்படி பேசும்போது ஹீரோ மட்டும் என்ன சும்மாவா, அப்படியே அவள் அங்கேருந்து போகும்போது அவளுடைய ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி விடுறான். நான் ரொம்பவே கூலான ஒரு பொண்ணை இன்னைக்கு பார்ப்பேன்னு நினச்சேன், ஆனால் உன மாதிரி கேவலமான ஒரு பொண்ணை பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது அவளும் ஒரு மாதிரி திரும்பி பார்த்து காண்டாயிட்டு போயிட்டு இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோவை அந்த சியோனுடைய பொண்ணு அடிச்சிருப்பாள்ல, இந்த விஷயம் இப்போ எல்லாருக்குமே வந்து தெரிய வந்துருச்சு. ஏன்னா அதை வீடியோ எடுத்திருப்பாங்க, ஆன்லைன்லலாம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய ஜட்ஜே வந்து இவ கை நீட்டி அடிச்சிருக்காளே, அந்த பொண்ணுடைய அப்பாவும் ஒரு பெரிய லா ஃபார்ம் வச்சிருக்காரு. ஸோ சட்டத்தில் இருக்கக்கூடிய இவங்களே இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு அந்த சியோனுடைய பொண்ணை பற்றி தான் தப்பாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் ஜியோனை தான் காட்டுறாங்க. அங்கே அவனுடைய பையன் இருக்கான்ல, அதான் இதுக்கு முன்னாடி ஃபியூச்சரில் நம்ம ஹீரோவோட மச்சானா இருந்தவன், இவன் வந்து ஜியோனுக்கு 2வது பையன். அவனும் அந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஜியோனுடைய லாஸ்ட் பொண்ணு, அதாவது நம்ம ஹீரோவுடைய வருங்கால மனைவி, அவள் தான் ஆக்சுவலாக ஜியோனுடைய 3வது பொண்ணு. ஸோ அவளை வந்து இப்போ ஒரு மாதிரி கலாச்சிட்டு இருக்கான் இந்த 2வது பையன். ஏன்டி இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கிற, உன்னை யார் ஃபர்ஸ்ட் அவங்க கூட பிளைண்ட் டேட் போக சொன்னா, வீட்டில் சொன்னாங்க அப்படின்றதுக்காக நீ போயிருவியா, இங்கே பாரு அசிங்கப்பட்டு வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணுறது, அவன் அவ்வளோ திமிரா பேசிட்டான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவ பேசிட்டு இருக்கும்போது இந்த ஜியோனுடைய ஃபர்ஸ்ட் பொண்ணு அந்த இடத்துக்கு வரா. ஸோ அவளும் வந்து ஒரு லாயரு, அப்புறம் இந்த 2வது பையனும் ஒரு லாயரு. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த 3வது பொண்ணு சும்மா தான் இருக்கா. சீக்கிரமாக எப்படியாவது லாயர் ஆகிற வழியை பாரு, உன் அக்காவும் அண்ணனும் பாரு எவ்வளோ நீட்டாக இருக்காங்க, இந்த வேலையெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணுறாங்க, இவங்களால தான் நம்மளுடைய லா ஃபார்மே இயங்கிட்டு இருக்குது, ஆனால் நீ நம்மளுடைய
என்னுடைய லா ஃபார்மை அழிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்க, ஒரு ஜட்ஜை போய் நீ அடிச்சிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3வது பொண்ணை திட்டிகிட்டே இருக்காங்க. காண்டில் அவளும் ஒரு கட்டத்துக்கு மேலே வெளியே எந்திரிச்சு வந்துடுறா, இது எல்லாமே அந்த முட்டாள் ஜட்ஜினால் தான் அப்படின்னு சொல்லிட்டு. கட் பண்ணா இன்னொரு பக்கம் இந்த வீடியோவை நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கிம்மும் பார்த்துட்டு இருப்பான். அவனுடைய ஆஃபீஸில் தானே நம்ம ஹீரோவும் இருப்பான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கேட்க ஆரம்பிக்கிறான், ஏண்டா நேற்று நீ எங்கேயாவது வெளியே போனியா என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அந்த பொண்ணுகிட்ட அடி வாங்கினது கூட நான் தான் அப்படின்னு சொல்லும்போது, என்னடா சொல்கிற, நீ எதுக்காகடா போய் அடி வாங்கிட்டு வந்த, அது ஒன்றும் இல்லை அந்த பொண்ணு கொஞ்சம் திமிரா பேசிட்டு இருந்தா, அதை தடுக்கலான்னு பார்க்கும்போது அவன் என்ன அடிச்சிட்டா, நான் எதிர்பார்த்தது தான், அதான் அந்த லா ஃபார்ம் வச்சிருக்காருல ஜியோன்னு, அவருடைய 3வது பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். இதெல்லாமே கேட்கும்போது இந்த கிம்முக்கு வந்து ஒரு மாதிரி வயிறுலாம் எரியுது. எதுக்காக அப்படின்னா இவன் போக போக ரொம்பவே பாப்புலர் ஆகிட்டே வரான், நிறைய பேருக்கு இவனை பற்றி தெரிய ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி காங்கும் அப்படி தான் என் பேரை தப்பாக சொல்லி இவனுடைய பேரை கரெக்டாக சொன்னார். இப்போ என்னன்னா லா ஃபார்ம் வச்சிருக்கக்கூடிய ஜியோனுடைய பொண்ணை இவன் கூட டேட்டிங்க்கு அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப காண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா டென்ஷனில் உட்காந்துட்டு இருக்கான். ஃபியூச்சர்லேயும் இதே மாதிரி தான் நம்ம ஹீரோ பார்த்து பொறாமப்பட்டு இருப்பான், இப்பயும் அதே மாதிரி தான் இருக்கான். அடுத்த சீனில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ ஜட்மெண்ட்டுக்கு வந்திருக்கான். அதாவது லாஸ்ட்டாக அவனுக்கு ஒரு கேஸ் வந்திருக்கும்ல, ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்க ஒய்ஃபோட இன்சூரன்ஸ் பணத்துக்காக அவங்கள கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸுக்கு தான் ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்கு வந்திருக்கான். ஸோ நம்ம ஹீரோவுக்கு ஞாபகம் வந்துருச்சு இதுக்கு முன்னாடி இந்த கேஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா அந்த ஹஸ்பண்ட் தப்பு பண்ணலை, அவன் வந்து தெரியாம தான் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் ஒய்ஃபோடைய பணம் எல்லாமே அவனுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு தான் தெரிய வந்திருக்கும் இவன் ஒய்ஃபை வந்து இவன் வேணும் தான் கொலை பண்ணியிருக்கான் பணத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அந்த உண்மையை நம்ம ஹீரோ இப்போ எல்லாருக்கு முன்னாடியும் போட்டு உடைக்க போகிறான். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஹீரோ அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு போயிருப்பான், அந்த மலைப்பகுதிக்கு. அந்த இடத்துல ஒரு ரிப்போர்ட்டர் லேடி கூட வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருந்திருப்பா. அப்போ அவகிட்ட கூட கேட்டிருப்பான்ல, இந்த மாதிரி இறந்து போன அந்த பொண்ணுக்கு வேற யாராவது கசின்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போது அந்த ரிப்போர்ட்டர் லேடியும் ஆமா ஒருத்தி இருக்கா அப்படின்னு சொல்லியிருப்பா. அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா இப்போ கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த பொண்ணு தான் இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் வேலை பார்த்துருக்கா. இறந்து போன அந்த லேடியும் இவகிட்ட வந்து தான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கா. இப்போ அவளை தான் நம்ம ஹீரோ கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருப்பான். அப்போ சுற்றியும் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. இந்த ஜட்ஜிங்களுக்கு பெரிய ஆள் பாங்கு, அப்புறம் நம்ம ஹீரோவுடைய சீனியர் ஆஃபீஸர், அப்புறம் இன்னும் மற்ற பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்க. எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட பார்க்குறாங்க நம்ம ஹீரோ இந்த கேஸ்க்கு என்ன ஜட்மெண்ட் கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறான், நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தீங்கல்ல, இந்த விஷயம் அந்த குற்றவாளி கூண்டில் இருக்கார்ல அந்த லேடியோடைய ஹஸ்பண்ட் அவருக்கு தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவ்வளோ சொல்கிறா, இல்லை அவருக்கு தெரியாது, அந்த இன்சூரன்ஸை போடும்போது அந்த லேடி மட்டும்தான் வந்தாங்க அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னா இப்போ உங்களுடைய ஃபோனை கொடுக்குறீங்களா, நாங்கள் வந்து இதை கொஞ்சம் செக் பண்ணிக்கிறோம், ஏன்னா இன்சூரன்ஸ் கிடைச்ச விஷயத்த நீங்கள் அந்த ஹஸ்பண்ட் கிட்ட தெரியப்படுத்திருந்தீங்கன்னா அவர் வந்து இன்சூரன்ஸ் பணத்துக்காக கூட தன்னுடைய மனைவியை கொலை பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே சார் அப்படின்னா என் ஃபோனை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அவளுடைய ஃபோனை கொடுக்க, நம்ம ஹீரோ இந்த இடத்துல கெத்தா ஒரு கேள்வி கேட்குறான், இந்த ஃபோன் இல்லைம்மா இன்னொரு ஃபோனு நீ பர்சனலாக யூஸ் பண்ணுவல அந்த ஃபோன் எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுச்சு. அந்த லேடியோட ஹஸ்பண்டு, அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மற்ற ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியோட பார்க்குறாங்க, அந்த பொண்ணுகிட்ட இன்னொரு பர்சனலான ஃபோன் இருக்குது அப்படின்றது இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பொண்ணும் இல்லை சார் அந்த மாதிரி என்கிட்ட எந்த வித ஃபோனும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவளுடைய ஹேண்ட்பேக்ல இருந்து ஒரு ஃபோனுடைய சவுண்ட் கேட்குது. எல்லாருமே என்னடா இது இவகிட்ட இல்லைன்னு சொன்னா நான் ஃபோனுடைய சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம ஹீரோவும் எடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்லுவான். அவளும் அப்படியே அதிர்ச்சியோட ஹலோ அப்படின்னு சொல்லும்போது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ நிற்கிறான். நான் தான் கால் பண்ணேன் கொடு, அதான பர்சனல் ஃபோனு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அங்கே இருக்க யாருக்கும் எதுவுமே புரியல, இவனுக்கு எப்படி இதெல்லாமே தெரியுது அப்படின்ற மாதிரி தான் ஒரு அதிர்ச்சியில் இருக்காங்க. பட் நமக்கு மட்டும்தான் தெரியும் ஹீரோ எதிர்காலத்திலேருந்து வந்திருக்கிறதுனால தான் அவனுக்கு இந்த விஷயம் எல்லாமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு பாங்கே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பரவாயில்லையே பையன் பயங்கரமான கட்டிக்காரனா இருக்கான், இவனா ஒரு ஸ்பையா இருக்க வேண்டியவன், எப்படி தான் ஜட்ஜா வந்தானோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் கரெக்டாக இந்த டைமில் தான் அந்த காங்கும் வந்திருப்பான் அவன் அசிஸ்டன்ட் கூட. ஸோ அவனும் இப்போ வந்து இந்த கேஸை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டான், இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேரத்தில் அந்த குற்றவாளி கூண்டில் இருக்கக்கூடியவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கில் இருக்கான். ஐயோ எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு அந்த ஃபோனை வாங்கிட்டு அதில் சில ஃபோட்டோஸ்லாம் இருக்கும் போல் அந்த ஃபோட்டோவை நம்ம ஹீரோ இப்போ எல்லாருக்கும் முன்னாடியும் காட்டுறான். என்ன அப்படின்னா அதில் இப்போ குற்றவாளி கூண்டில் இருக்கக்கூடிய அந்த இறந்து போன பொண்ணுடைய ஹஸ்பண்டும் அந்த பொண்ணுடைய கசின், அதாவது இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனியில் அவளுக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருக்காள்ல அந்த பொண்ணும் ஒன்றா இருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணி அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க போலயே அப்படின்றது நமக்கு இது மூலமாக தெரிய வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் இப்போ எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான், அந்த இறந்து போன பொண்ணுடைய ஹஸ்பண்ட். இப்போதான் ஒரு பெரிய ட்விஸ்டே ரிவீல் ஆகுது. என்ன அப்படின்னா இப்போ இறந்து போயிருக்கால ஒரு பொண்ணு, அவளும் இப்போ இங்கே கொலை பண்ண இவனும் பார்த்தீங்கன்னா உண்மையான ஹஸ்பண்ட் ஒய்ஃபே கிடையாது, கல்யாணம் தான் பேசி வச்சிருந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணுடைய கசின் தானே இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறா, அவளும் இவனும் தான் ஃபர்ஸ்ட் வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நடுவில் தான் என்னோட கசினை வந்து நீ பாரு அப்படின்னு சொல்லி அந்த இறந்து போன பொண்ணு இருக்கால அவளை இந்த இன்சூரன்ஸில் வேலை பார்க்கக்கூடிய பொண்ணு தன்னுடைய பாய் ஃப்ரெண்டான இந்த கொலகாரங்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. இவங்க 3 பேரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா குடிச்சிருப்பாங்க. குடிச்சதுக்கப்புறம் இந்த கொலகாரனுடைய லவர் இருக்கால அந்த இன்சூரன்ஸில் வேலை பார்க்குற பொண்ணு, அவள் வந்து நல்லா குடிச்சிட்டு மாட்டே
ஆயிட்டா. ஸோ கடைசியில் வந்துட்டு அந்த இறந்து போன பொண்ணும் இவனும் மட்டும் தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னே தெரியல, அந்த கொலகாரனுக்கும் இந்த இறந்து போன பொண்ணுக்கும் நடுவில் ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டிருக்கு. ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாகவே பழகிருக்காங்க. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அந்த இறந்து போன பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு கிட் எடுத்துட்டு வந்து காட்டுறா. இந்த மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் அன்றைக்கி போதையில் ஒன்றா இருந்தோம், அதனால தான் இப்போ நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், ஸோ சீக்கிரமாக நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த இன்சூரன்ஸில் வேலை பார்க்குற பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரிய வந்து அவள் கதறி கதறி அழுகிறா. அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் அந்த கொலகாரனுக்கு கால் பண்ணி ஏன்டா என்னை ஏமாத்தின, நீ கண்டிப்பாக நல்லாவே இருக்க மாட்டே அப்படி இப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கும்போது அப்போ தான் அவனுக்கு ஒரு உண்மையே தெரிய வந்திருக்கும். உண்மையாகவே அந்த இறந்து போன பொண்ணு ப்ரெக்னென்ட்லாம் ஆக கிடையாது. இவனை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் சும்மா ஃபேக்காக ஒரு கிட் எடுத்துட்டு வந்து நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன், சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இவனை பிளாக்மெயில் பண்ணியிருப்பா. இது தெரிஞ்சதுக்கப்புறம் இவன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவனுடைய எக்ஸ் லவர் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குற பொண்ணு இருக்கால அவ கூடவே போய் சேர்ந்திருப்பான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணியிருக்காங்க போல, இந்த மாதிரி நம்ம இவ பேரில் இன்சூரன்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் அவளை கொலை பண்ணிடலாம், அந்த இன்சூரன்ஸ் பணம் எல்லாமே உன் பேரில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அப்படியே நமக்கு அந்த ஃப்ளாஷ்பேக்கையும் காட்டுறாங்க. அன்னைக்கு இவங்க போட்ட பிளான் படி இன்சூரன்ஸ்லாம் அவளுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் மலையில் அந்த காரில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய சீட் பெல்ட் எல்லாம் அவுத்து விட்டுட்டு இவன் அப்படியே காரை கொண்டு போய் பள்ளத்தாக்கில் விடும்போது சீட் பெல்ட் போட்டதுனால இவன் தப்பிச்சிட்டான், ஆனால் போடாதனால அவளுக்கு பயங்கர அடிப்பட்டு அவள் இறந்து போயிருக்கா. இப்படி தான் வந்து அந்த பொண்ணை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கேஸில் குற்றவாளிகள் இவங்க ரெண்டு பேரும் தான், அதனால இவங்களுக்கு தகுந்த தண்டனையே கொடுத்துட்டான். அதுக்கப்புறமேட்டு நம்ம காங் அவனுடைய அசிஸ்டண்ட்டும் காரில் வந்துட்டு இருப்பாங்க. காங் வந்து இந்த கேஸை பார்த்துருப்பான்ல, ஸோ அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது. அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்டையும் புலம்பிட்டே வந்துட்டு இருக்கான். டேய், இந்த ஜட்ஜுக்கு ஆல்ரெடி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குடா, கண்டிப்பாக இவன் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அந்த கேஸில் எவிடன்ஸை வச்சு இவன் பேசுகிற மாதிரி தெரியல, உண்மையாகவே அந்த கேஸ் அவன் எடுக்கிறதுக்கு முன்னாடி யார் என்ன பண்ணாங்க அப்படின்ற எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அவன் எல்லாத்தையுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடறான், எதுக்கும் அவன் மேலே ஒரு கண் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவன் அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு போக இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்கான்ல அவன் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டர் லேடி கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். அவள் இப்போ அப்படியே ஷாக் ஆகி கேட்குறா, சார் அப்படின்னா அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி, அதனால தானே நீங்கள் அந்த இறந்து போன பொண்ணுடைய கசின் நம்பர் வேணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்க, உண்மையாகவே நீங்கள் பெரிய ஆள் தான் சார், அதுவும் இல்லாமல் நீங்கள் தான் ஜட்ஜாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல, நீங்கள் வேற லெவல் சார் அப்படின்னு சொல்லி பாராட்டி பேசிட்டு இருக்கா. கட் பண்ணா நெக்ஸ்ட் சீனில் அந்த நல்ல ஆஃபீஸர் இருக்கார்ல பாங்க, நேர்மையானவர், அவரும் நம்ம ஹீரோவுடைய சீனியர் ஆஃபீஸரும் இப்போ ஹீரோ மீட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாங் தான் கூப்பிட்டுருக்காரு, நான் தான்ப்பா உனக்கு கூப்பிட்டேன், உண்மையாகவே நீ கேஸ்லாம் ரொம்ப நல்லா நடத்துகிற, இப்போ நான் வந்து உனக்கு ஒரு ஆஃபர் பண்ணுறேன், நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னராக இருக்கலாம், நிறைய பெரிய பெரிய ஆட்களுடைய கேஸ்லாம் என்கிட்ட இருக்குது, அதெல்லாமே பெண்டிங்கில் தான் இருக்குது, ஸோ நீயும் நானும் சேர்ந்தோம்னா இந்த கேஸ்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், தப்பு பண்ண எல்லாருக்கும் ஈஸியாக தண்டனை வாங்கி கொடுக்கலாம், உன்னை என்னோட ஜூனியர் ஜட்ஜ் ஆக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்லாம் சொல்லும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா சடனாக சில விஷயங்களை யோசிக்க ஆரம்பிக்கிறான் அவனுடைய மனசுக்குள்ளேயே. என்ன அப்படின்னா இந்த தப்பு பண்ணுற எல்லாருமே நம்ம ஹீரோ மட்டும் தனியாக தண்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஒருவேளை அதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாலும் அது அவனுடைய போயிடும். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இவன் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சதுக்கு தான் அந்த காங்கு ஆளை வச்சு அவனை கொலை பண்ணியிருப்பான், அதனால தான் இவன் டைம் ட்ராவல் பண்ணி வந்திருப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மறுபடியும் வரலாம் உயிர் போகிற அளவுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே நம்ம மட்டும் தனியாக டீல் பண்ணிக்கலாம், நம்ம கூட இவரை சேர்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா இல்லை சார் எனக்கு இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதனால கொஞ்ச நாள் கழிச்சு நான் உங்க கூட கூட்டணி வச்சுக்கிறேன், இப்போ வேணாம் அப்படின்ற மாதிரி டீசெண்டாக சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். பட் இதை பார்க்கும்போது அவனுடைய சீனியர் ஆஃபீஸருக்கு என்ன இவன் இந்த மாதிரி அன்பா வந்து கூப்பிடுறாங்க, இப்படி அவமாத்திச்சுட்டு போயிட்டு இருக்கான், இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு அவனுடைய ரூமுக்கு போறாரு திட்டுறதுக்கு. அந்த இடத்துல ஹீரோ அவருக்கு பயந்துக்கிட்டு டேபிள் கடியில் போய் உட்காந்துப்பான். அப்போ அவர் வந்து கேட்குறாரு, டே உனக்குலாம் மனசாட்சி இருக்குதாடா, அவர் எவ்வளோ பெரிய ஆள், இந்த பெரிய பெரிய ஆட்களுடைய கேஸ்லாம் ஈஸியாக யாருக்குமே கிடைக்காது, அப்பேற்பட்ட கேஸ்லாம் அவர் கூட பார்ட்னராக இருந்தீங்கன்னா கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, நீ என்னடா இப்படி அசால்ட்டாக அதெல்லாம் உதறிட்டு வர அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தாது, நான் பொறுமையாக சேர்ந்துக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் ஏதோ பெரிய ஆளுன்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவனும் சாரி கேட்குறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவுக்கு அந்த ரிப்போர்ட்டர் லேடி தான் மறுபடியும் வந்து கால் பண்ணுறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ எடுத்த கேஸில் ஒரு ரிப்போர்ட்டர் லேடியை மீட் பண்ணியிருப்பான்ல அவங்களே தான். ஸோ அந்த லேடி இப்போ நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ணி நீ எனக்கு ஒன்று ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய பணக்காரங்க, இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய பவரில் இருக்க ஆளுங்க, இவங்க எல்லாருமே அடிக்கடி மீட் பண்ணி பேசக்கூடிய ஒரு இடம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஹோட்டல் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அந்த இடத்துல இருந்து ஒரு டைரி மாதிரி இருக்கக்கூடிய புக்கு வந்து மிஸ் ஆயிருக்கு. அது என்னடா ஒரு சின்ன புக்கு தானே, இதில் என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த புக்கில் இந்த பெரிய பெரிய ஆட்கள்லாம் பண்ணக்கூடிய கரப்ஷன் இருக்குது. அதாவது கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட்ல இருந்தே பெரிய பெரிய ஆட்கள் நிறைய பேர் பணம் அடிச்சிருப்பாங்கல்ல, அந்த பணம் எல்லாமே, அதுக்கப்புறம் நிறைய கருப்பு பணம்லாம் யார் யார் வச்சிருக்காங்க அப்படின்ற அந்த பெரிய பெரிய ஆட்களுடைய லிஸ்ட் எல்லாமே அந்த புக்கில் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த புக்கு காணாமல் போயிடுச்சு போல, அதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கா. அதுவும் இல்லாமல் இந்த விஷயம் நம்ம காங்குக்கும் தெரிய வருது, அவனுக்கு நிறைய பேர் பணம் கொடுப்பாங்கல்ல அவங்களுடைய லிஸ்ட்டும் அதெல்லாம் இருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா இவனும் மாட்டிக்க சான்ஸ் இருக்கு. அதனால இவனும் இப்போ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி ப்ரெஷர்ல இருக்கான். அதை எப்படியாவது சீக்கிரமா கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய அடியாள ஒருத்தனுக்கு வந்து கால் பண்ணி பேசுறான். டே இந்த மாதிரி ஒரு டைரி காணாமல் போயிடுச்சுடா, அதில் தான்டா பெரிய பெரிய ஆட்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு, அவங்க இல்லைங்களா பண்ண வேலை எல்லாமே அதில் தான் இருக்கு, தயவு செஞ்சு நீ எப்படியாவது அதை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த அடியாளு ஆல்ரெடி நம்ம காங் கொடுத்த ஒரு வேலையை வேற பார்த்துட்டு இருக்கான். என்னன்னா
காங் எதிர்த்த யாரோ ஒரு ஆஃபீஸரை பார்த்தீங்கன்னா தலைகளாக தொங்க விட்டு மிரட்டிட்டு இருந்திருப்பான் போல. ஸோ இப்போ அப்படியே காங்க கிட்ட பேசிட்டு இருக்கான் இந்த அடியால், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க பாஸ், நான் பார்த்துக்கிறேன், அந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே காலை கட் பண்ணிட்டு இந்த தொங்க விட்ட அந்த ஆஃபீஸர் கிட்ட வந்து என்னதான் இருந்தாலும் நீ காங்க எதிர்க்க கூடாது, அதனால தான் இப்போ உனக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஆஃபீஸருடைய கழுத்தை நடிச்சு சாகே அடிச்சிட்டான். இதே நேரத்தில் நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவங்ககிட்ட கடைசியாக அந்த ரிப்போர்ட்டர் லேடி ஒரு ஹெல்ப்னு சொல்லி கேட்டிருப்பான். ஆக்சுவலாக அது என்ன ஹெல்ப்னா, இப்போ காணாமல் போயிருக்குல்ல ஒரு டைரி, அந்த டைரி ஒரு ரூமில் இருந்திருக்கும். ஸோ அந்த ரூமுக்கு வெளியில தான் இந்த ரிப்போர்ட்டர் பொண்ணுடைய அப்பா ஒரு வாட்ச்மேனாக வேலை பார்த்துருக்காரு. ஸோ இவர் தான் அதை எடுத்துருப்பாரு போல அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க போல. அவரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த ரிப்போர்ட்டர் லேடியும் நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டுருப்பா. ஸோ இப்போ அந்த பொண்ணை உள்ள போக சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ளூடூத் மூலமா அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருப்பான். ஸோ இப்போ அந்த ரிப்போர்ட்டருடைய அப்பாவை பிடிச்சி வச்சிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய மொத்த வாட்ச்மேன் தான். ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து மிரட்டிட்டு இருக்கும்போது இந்த ரிப்போர்ட்டர் லேடியும் போயிட்டு எங்க அப்பாவுக்கு தான் தெரியாதுன்னு சொல்றாருல, நீங்க எதுக்காக இப்படி அன்அஃபிஷியலா ஒரு ரூம்ல வச்சு அவரை விசாரிச்சுட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் நீங்க பண்றதுக்கு அக்கார்டிங் டு அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு ஏதோ சட்டத்தோட நம்பர்லாம் சொல்லி அதுபடி நான் அவங்கள போலீஸ்ல பிடிச்சி கொடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாருமே டக்குன்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏய் நீ என்ன லாயரா இல்ல ஜட்ஜா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான்லாம் அது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்ல உடனே இவங்களும் அப்போ வசதியே போச்சு, உன்னையும் இவர் கூட சேர்ந்து நாங்கள் இங்கே அடைச்சி வச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் அங்கே அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்துவாங்க. அந்த நேரத்தில் அந்த பொண்ணும் என்ன எதுவுமே பண்ண முடியாது, இங்கே பாரு நான் இங்கே நடந்த எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோவை காட்டும்போது அவன் ஒரு மாதிரி கடுப்பாயிடுறான். எங்ககிட்டயே விளையாடுறியா அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனை கீழே போட்டு பயங்கரமாக உடச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். வந்துட்டு ஐயோ இந்த மாதிரி என்ன பொருளெல்லாம் டேமேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து சட்டத்தோட நம்பர்லாம் எடுத்து விட்டு இந்த மாதிரிலாம் பண்ணதுக்கு உங்களுக்கு இத்தனை வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லும்போது நீ யார்டா நீ இங்கே வேலை பார்க்குறவனா அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் ஜட்ஜு அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே பொறுமையாக நம்ம ஹீரோ கேட்குறான், உங்கள் எல்லாரையுமே எதுக்காக இந்த வேலையை பார்க்க சொல்கிறாங்க, அப்படி அந்த டைரியில் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் உண்மையை சொல்லிடுறாங்க. பெரிய பெரிய ஆட்களுடைய கரப்ஷன் எல்லாமே அந்த புக்கில் தான் மென்ஷன் ஆயிருக்கு, ஸோ அதை நாங்கள் கண்டுபிடிச்சு கொடுக்கலன்னா எங்கள் வேலையெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகேப்பா இப்போதைக்கு நான் உங்கள் எல்லாருமே சும்மா விட்டுட்டு போகிறேன் இந்த உண்மையை சொன்னதுக்காக, இதுக்கு மேலே இவங்களை ஏதாவது தொல்லை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் எல்லாரும் மேலேயும் கொலை கேஸ் போட்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ மிரட்டிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டர் லேடியையும் அவளுடைய அப்பாவையும் வெளியே கூட்டு போயிட்டு அவளுக்கு கொஞ்சம் காசையும் கொடுக்குறான். உன் ஃபோன் உடஞ்சி போச்சு இல்லை அதை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் அப்பாவை காப்பாற்றுறதுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு காசும் கொடுக்குறீங்க, நான் எப்படி இதுக்கெல்லாம் நன்றி கடனை திருப்பி செலுத்த போகிறேனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ ஒன்றும் பண்ண வேணாமா இங்கேருந்து பத்திரமா போனினாலே போதும் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் வழி அனுப்பி வைக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.